அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு சண்டே மார்னிங் என்ன சமைக்க போகிறேன் பார்க்கலாமா? இன்னைக்கு முட்டை மக்ருனி தான் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பட்டை 2 லவங்கம், அப்புறம் ஒரு 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே ஒரு 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினோடனே நான் ஒரு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மேகி மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரு 2 புதினா இலையும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 சொம்பு அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு 4 முட்டையை தனித்தனியாக ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க, முட்டை உடஞ்சி பிரியாமல் வரும். இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் முட்டை வெந்துருச்சு, முழுசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவு மக்ருனி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது சூப்பரான முட்டை மக்ருனி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.